எபிசோட் 10. 1.5 வருடத்திற்கு பிறகு. சின்னம்மா, நீங்க போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன் என்று அந்த வயதான வேலைக்கார பெண் சொல்லவும் தலையசைத்தபடி உள்ளே சென்றாள் தமிழ். வரிசையாக ஆட்கள் அமர்ந்திருக்க அவள் வந்ததுமே செவிலியர் அவளை நேராக உள்ளே அழைத்து சென்றார். பணக்காரங்களா இருந்தா எங்கேயும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்ல என்று அங்கிருந்த ஒரு பெண் முணுமுணுத்தாள். தமிழ் உள்ளே சென்றதும் அங்கு அமர்ந்து கொண்டு இன்னொரு பேஷண்டை பார்த்து கொண்டிருந்த கயல்விழி, அவ்வளவுதான், இத தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும், திரும்ப வலி வந்தா மறுபடியும் வாங்க என்று சொல்லி அனுப்ப அந்த இளம் பெண்ணும் அவளுடைய கணவனும் வெளியேறினர். தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து கொண்டே அவளை நோக்கி வந்த கயல்விழி, செக்கப்க்கு இவ்ளோ தூரம் வரணுமா, நான் வீட்டுல தான் இருக்கேன் என்று சொல்லவும் தமிழ் சிரித்து கொண்டே, இல்ல வீட்லயே இருக்க போர் அடிச்சு தண்ணி என்றாள். கயல்விழியோ பெருமூச்சு விட்டவள், அப்படின்னா உங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வர வேண்டியதானே என்றபடி அவள் கையில் இருந்த 6 மாத குழந்தையை வாங்கினாள். சிலப்பையா, அம்மா கூட வீட்ல இருக்க மாட்டீங்களா, நீங்க இப்பவே வெளியே சுத்தணுமா என்று கயல்விழி கொஞ்சிக் கொண்டே அவனை பரிசோதிக்கவும் தமிழோ புன்னகைத்தபடி தன் மகனை பார்த்தாள். அத்தைய பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லுடா என்று தமிழ் சொல்லவும் தன் தாய் சொன்னதை கேட்டதும் அவன் தன் கைகளை ஆட்டி அழகாக சிரித்தான். பாரு, அம்மா பையனா இருப்பான் போல என்று நக்கல் அடித்த கயல்விழி அவனை செக் செய்து முடித்துவிட்டு, இவன் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் என்று சொல்லவும் அருகே இருந்த செவிலியரோ, வீட்லயே ஒரு டாக்டர் இருக்கும்போது பையன் எப்படி நல்லா இல்லாம இருப்பான், டெய்லியும் செக்அப் பண்ணிட்டு தானே இருக்கீங்க என்றாள். பின்ன எங்க வீட்டு ராஜகுமாரனாச்சே என்று சிரித்து கொண்டே சொன்ன கயல்விழி, சரி சரி போதும் தமிழ், நீ திரும்ப பையனை தூக்கிட்டு வீட்டுக்கு போ, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ஏதோ நான் தான் இவ்வளவு தூரம் உன்னை வர சொன்ன மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வருவாரு என்று சொல்லவும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல அண்ணி, நான் அண்ணா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், பாட்டி அம்மாவும் கூட வந்திருக்காங்க என்று அவள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது, டாக்டர் என்று உள்ளே பதட்டத்துடன் வந்த ஒரு செவிலியர், அந்த பேஷண்ட்டுக்கு திரும்பவும் பிரச்சனை என்று சொல்லவும் அதை கேட்ட கயல்விழியோ, இரு தமிழ், நான் பாத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த பெண்ணை பின்தொடர்ந்து ஓடினாள். என்னாச்சு என்றாள் தமிழ். அருகே இருந்த செவிலியர் பெண்ணோ, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு, அடிக்கடி தன்னை காயப்படுத்திக்குவா தமிழ், நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியோ அவ காயப்படுத்துறத நிறுத்த முடியல என்று அவள் சொல்லவும், எதனால் அப்படி பண்றாங்க என்று தன் மகனை தோளில் போட்டு தட்டியபடி தமிழ் கேட்கவும், அது அந்த பொண்ணோட காதலன் இறந்து போயிட்டாராமா, அத கேட்டதும் அவ வயித்துல இருந்த குழந்தையும் கலைஞ்சிடுச்சா, அப்ப இருந்து அடிக்கடி தன்னோட வயித்தை அடிச்சுட்டு குழந்தை பிறக்கலன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருப்பா என்று சொன்னவரோ, பிறகு தனக்கும் வேலை இருப்பதால் அங்கிருந்து வெளியேறவும் தமிழுக்கு அதை கேட்டதும் வருத்தமாக இருந்தது. தன் மகனை தூக்கி கொண்டு வெளியேற வந்தவளுக்கு அப்போதுதான் குழந்தைக்கு தர வேண்டிய டானிக் தீர்ந்து போனது ஞாபகம் வர, கயல்விழியிடம் கேட்டு செல்ல நினைத்தவள் உடனடியாக அவள் கயல்விழி சென்ற திசையில் நடந்தாள். ஒரு அறைக்குள் இருந்து அப்போதுதான் வெளியே வந்த கயல்விழி டென்ஷனோடு, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது அந்த செயினை கழட்டி விடாதீங்கன்னு, இப்ப பாருங்க காயப்படுத்திக்கிட்டாங்க, முன்னாடிப்பட்ட காயமே இன்னும் சரியாகல என்று திட்டினாள். தமிழை பார்த்ததும் கயல்விழியோ, இங்க எதுக்கு வந்த என்று கேட்கவும், குழந்தைக்கு டானிக் தீந்துருச்சு என்றாள் தமிழ். தமிழ், ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல என்று சொல்லிவிட்டு முன்னால் நடந்த கயல்விழி, சரி சரி வா, நான் நர்ஸ் கிட்ட சொல்லி செக் பண்ணி வாங்கி தரேன் என்றாள். அதற்குள் அவளை வேறொரு செவிலி பெண் வந்து அழைத்ததும் வேகமாய் அவளோடு சென்றாள். தமிழ் அவளை பின்தொடர பார்த்தவள் ஒரு பெண் கத்தும் குரலில் அங்கேயே நின்றாள். ஜன்னல் வழியாக அவள் உள்ளே பார்க்கவும் அங்கு தலைவிரி கோலத்தில் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் பெட்டில் அமர்ந்திருந்தாள் ஒரு இளம் பெண். இவதான் அவளா என்று மனதில் நினைத்த தமிழ் அவளை கவனித்துக் கொண்டிருக்க, அந்த பெண்ணோ திரும்பி ஜன்னல் பக்கமாக பார்த்தாள். அவள் முகத்தை பார்த்ததும் தமிழின் இருதயம் நடுங்கியது. அந்த பொண்ணோட காதலன் இறந்துட்டாரு, குழந்தையும் கலைஞ்சிருச்சு என்ற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் தமிழுடைய நினைவிற்கு வர அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கீழே சொட்டியது. கயல்விழியின் பின்னால் செவிலியரும் சென்றுவிட உடைந்த பொருட்களையும் கிழிந்த துணிகளையும் அபிநயாவை பார்த்து கொள்ளும் பெண் வெளியே எடுத்து சென்றாள். தமிழ் மெதுவாக அந்த அறைக்குள் நுழைந்தாள். யாரோ வருவதை உணர்ந்து தன் தலையை நிமிர்த்தாமல் தமிழுடைய காலை பார்த்தாள் அபிநயா. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்தவள் அவள் கையில் குழந்தை இருப்பதை பார்த்து புன்னகைத்தாள்.
நீதான் வச்சிருக்கியா? என்னோட குழந்தை அது, என்கிட்ட கூடு என்று கைகளை நீட்டி அவள் கேட்கவும் அதை பார்த்து தமிழ் பொறுமையாக அவளை நோக்கிச் சென்றாள். கலங்கிய கண்களோடும் தயக்கத்தோடும். அவருக்கு என்னாச்சு என்று அவள் கேட்கவும், குழந்தை வந்ததும் அதை கையில் பறித்து கொண்ட அவளோ அதை தன் மடியில் வைத்துக் கொண்டாள். ஒரு நொடி அதிர்ந்த தமிழ் குழந்தையை வாங்க பார்க்கவும், ஆனால் குழந்தையை அணைத்துக் கொண்டு தர மறுத்தாள் அபிநயா. இது ஏன் குழந்தை என்று அபிநயா சொல்லவும் தமிழுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் அவனுக்கு என்ன ஆனது என்று இதயம் படபடத்துக் கொண்டிருக்க, பச்சிளம் குழந்தை இந்த நிலையில் அவளிடம் இருப்பது தமிழுக்கு பயத்தை கொடுத்தது. தன் தாயை விட்டு வேறொரு பெண்ணிடம் மாறியதும் குழந்தை அழுகத் தொடங்கியது. அதை அமைதிப்படுத்த முயற்சித்தாள் அபிநயா. தமிழ் அபிநயா குழந்தையை காயப்படுத்தாமல் பொறுமையாக கையாள்வதை பார்த்தவள் சற்று அமைதி அடைந்து அபிநயா அருகே அமர்ந்தாள். தமிழ் அவள் அருகே அழுது கொண்டு அமர்ந்திருக்கவும் அபிநயா குழந்தையை மீண்டும் மீண்டும் பார்த்தவள், நீ எதுக்கு உங்க மாமா மாதிரி இருக்க என்றாள் குழம்பிய குரலில். தமிழ் அழுது கொண்டிருந்தவள் நிமிர்ந்து குழம்பிய முகத்தோடு அபிநயாவை பார்த்தாள். அபிநயா நிமிர்ந்து தமிழை பார்த்து, அப்படியே மாமா மாதிரியே இருக்காம் பாப்பா, ஏன் என்னோட கௌதம் மாதிரி இல்ல என்று கேட்கவும், கௌதம் கௌதம் யாரு என்றாள் புரியாமல் தமிழ். கௌதம் என்று சொல்லி வெட்கத்தில் சிரித்த அபிநயா, அவரு என்னோட புருஷன், என் குழந்தையோட அப்பா என்று சொல்லவும் அதை கேட்டு தமிழ் மேலும் அதிர்ச்சி அடைந்தாள். பிறகு குழந்தையை பார்த்துவிட்டு அவளை பார்த்தவள், அப்போ மாமான்னு சொன்னது என்று கேட்கவும், என்னோட அண்ணன் அமுதன் என்று சொல்லி சிரித்தவள் மீண்டும் குழந்தையை பார்த்து, பரவாயில்ல, அமுதன் அண்ணாவும் எனக்கு பிடிக்கும், நீ அப்படியே அண்ணன மாதிரியே இருக்க என்று குழந்தையின் கன்னத்தை லேசாக கிள்ளியபடி சொன்னாள். ஒரு பக்கம் அவள் அண்ணா என்று அழைப்பது அதிர்ச்சியை அளித்தாலும் இறந்தது தன் கணவன் இல்லை என்பதை உணர்ந்து இன்னொரு பக்கம் நிம்மதி அடைந்தாள் தமிழ். ஆனால் யார் இந்த கௌதம்? அவள் யோசனையில் இருக்க, சின்னம்மா என்ன இது என்று அருகே ஒரு குரல் கேட்டது. அவள் திரும்பி பார்க்கும்போது அங்கு நின்றிருந்த அந்த வயதான பெண்மணியோ வேகமாக வந்து அபிநயாவிடமிருந்து குழந்தையை பறித்தாள். அபிநயா கத்த தொடங்கவும் ஒரு கையில் குழந்தையையும் இன்னொரு கையில் தமிழின் கையையும் பிடித்து அந்த பெண்ணிடமிருந்து அழைத்து வந்தார் பாட்டி. தமிழ் அதிர்ச்சியில், என்ன பண்றீங்க, எதுக்கு குழந்தைய வாங்குனீங்க என்று கேட்கவும், அம்மா முட்டாளா நீங்க, இப்படி பைத்தியத்துக்கிட்ட குழந்தைய கொடுக்கறீங்க என்று கேட்டார் அவர். அபிநயா குழந்தை வேண்டும் என்று மீண்டும் கத்தியதால் அதை பார்த்த தமிழுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அவளை அங்கிருந்து இழுத்து சென்றார் அந்த பாட்டி. தமிழ் எவ்வளவு முயன்றும் அந்த வயதான பாட்டி கேட்கவில்லை. அவளை காருக்கு அழைத்து வந்தவர் உடனடியாக வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார். தமிழால் அவருக்கு மறுப்பும் கூற முடியவில்லை. காரணம், தாயில்லாத அவளுக்கு தாயாக இருந்து பிரசவத்தில் அனைத்தையும் பார்த்தவர் அவர்தான். பல யோசனைகளோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்த தமிழுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருவர் காத்திருந்தனர். ஒன்று, அவளை திருமணம் செய்யாமல் அங்கிருந்து ஓடிச் சென்ற அவளுடைய நண்பன் அபிஷேக். இன்னொன்று, அவனுக்கு அருகே முட்டி உயரத்திற்கு நின்றிருக்கும் அவனுடைய மகன் அஸ்வின். குழந்தையை பார்த்ததும் அஸ்வின் மகிழ்ச்சியில் குதிக்கவும் தன் மகனை அமைதிப்படுத்தி ஒரு முறை குழந்தையை மடியில் வைக்க அனுமதித்தான் அபிஷேக். அப்பா, பாப்பாக்கு கை ரொம்ப குட்டியா இருக்கு என்று அவன் சொல்லவும், இது பாப்பா இல்லடா, தம்பி என்றான் அபிஷேக். அங்கு தமிழுடைய தந்தை மற்றும் அண்ணன் இருவரும் அமர்ந்திருந்தனர். இருவருக்கும் அபிஷேக் மீது கடும் கோபம் இருந்தது. தமிழுடன் திருமணத்தை ஏற்பாடு செய்துவிட்டு அவன் ஊரை விட்டு ஓடி போனதாக நினைத்தவர்களுக்கு அவன் 4 வயது குழந்தையோடு வந்ததும் அதை சற்றும் நம்ப முடியவில்லை. அதன் பிறகுதான் அனைத்தும் தமிழின் ஏற்பாடு என்று அறிந்து கொண்டனர். ஏற்கனவே அவனுக்கு வெளிநாட்டில் ஒரு காதலி இருக்க, அவளுக்கும் அவனுக்கும் அப்போதே 2 வயதில் குழந்தை இருந்திருக்கிறது. இது தெரிந்துதான் தமிழ் அவளுக்கு மணமகனாக நடித்துவிட்டு அவன் ஊரை விட்டு ஓடிவிடுமாறு அவனிடம் உதவி கேட்டிருக்கிறாள். அபிஷேக் அவர்கள் அனைவரும் தன் மீது கோபமாக இருப்பார்கள் என்று எண்ணினான். ஆனால் சிறிது நேரத்தில் கோபம் அனைத்தும் மறந்து அவனுடைய மகன் அஸ்வினுடன் அவர்கள் சகஜமாக பேசவும் அபிஷேக் நிம்மதி அடைந்தான். சிறிது நேரத்தில் அஜய் அஸ்வின் மற்றும் குழந்தையை தூக்கிக் கொண்டு மாடிக்கு சென்றுவிட பிசினஸ் விஷயமாக தமிழின் தந்தையும் வெளியேறியிருந்தார். அந்த இடத்தில் தமிழும் அபிஷேக் மட்டுமே இருந்தனர். உங்க அப்பா என்கிட்ட பேசினாரு என்று அபிஷேக் சொல்லவும் அவனை புரியாமல் பார்த்தாள் தமிழ். என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாரு என்று அபிஷேக் சொல்ல தமிழோ கண்களை சுருக்கியவள்,
குழந்தையோட வந்துமா என்றாள். என்னோட மனைவி இறந்துட்டா தமிழ் என்று சோர்வோடு அபிஷேக் சொல்ல தமிழின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஏய், என்னடா சொல்ற, எப்படி என்று அவள் கேட்கவும், நான் அன்னைக்கு ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போகும்போதுதான் ஒரு ஆக்சிடென்ட்ல அவ இறந்துட்டா என்று அவன் சொல்லிவிட்டு அமைதியானான். தமிழும் எதுவும் பேசாமல் இருந்தாள். நான் உங்க அப்பா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு மறுத்துட்டேன் என்று அபிஷேக் சொல்ல தமிழ் அவனை பார்த்தவள், நல்லது என்றாள். எனக்கு தெரியும் தமிழ், நானே என் மனைவிய மறந்துட்டு உன் கூட வாழ தயாரா இருந்தாலும் உன்னால அமுதனை மறக்க முடியாது. தமிழிடம் எந்த பதிலும் இல்லை. அமுதனும் என்ன சும்மா விடமாட்டான் இல்லையா என்று சற்று நக்கலாக அபிஷேக் கேட்க தமிழ் அவனை புரியாமல் பார்த்தாள். என்ன பாக்குற, உன் புருஷன்தான் என்ன மிரட்டி வெளியூர் அனுப்பி வச்சான் என்று அபிஷேக் சிரித்தபடியே உண்மையை போட்டு உடைத்தான். தமிழின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. என்னது, உன்ன மிரட்டி அனுப்பி வச்சாரா என்று அவள் நம்ப முடியாமல் கேட்கவும், என்ன தமிழ், உன்கிட்ட அமுதன் ஒரு நாள் கூட சொன்னதில்லையா? இப்ப பிரிஞ்சிருக்கீங்க, ஓகே, பட் சேர்ந்து இருக்கும்போது கூட அவன் எப்படி அதை மறைச்சான்? உன் மேல பைத்தியமா இருந்தானே என்று குழப்பத்தோடு அபிஷேக் கேட்டான். என்ன சொல்ற என்று அதிர்ச்சியோடு தமிழ் எழுந்து நிற்கவும், ஹே, நீ எதுக்கு இப்ப இவ்ளோ ஷாக் ஆகுற? அமுதன் உன்னை லவ் பண்ணது உனக்கு தெரியாதா என்று உண்மையிலேயே சந்தேகமாக கேட்டான் அபிஷேக். தமிழ் மறுப்பாக தலையசைக்கவும் அபி கண்கள் சுருங்கியது. ஹேய், விளையாடாத தமிழ், உன் மேல எவ்ளோ லவ்வோட இருந்தா உண்மையிலேயே என்னை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு திரும்பி இந்தியால கால் வச்சா காலை வெட்டிடுவேன்னு சொல்லி அனுப்பி வச்சான் என்று அபிஷேக் சொல்லவும் அவன் சொல்வதையெல்லாம் தமிழால் ஒரு துளி கூட நம்ப முடியவில்லை. அபிஷேக், சும்மா விளையாடாதடா என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து செல்ல பார்க்கவும், தமிழ், நான் உன்கிட்ட விளையாடி என்ன ஆக போகுது? நான் போய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அமுதன் உன்கிட்ட இருந்து மறைச்சானா இல்ல நீ அவனை புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனா உன் மேல அவன் காதலோட இருந்ததும் பைத்தியமா இருந்ததும் உண்மைதான். நானும் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா நேசிச்சவன் தான். எனக்கு தெரியாதா தமிழ், ஒரு ஆணுக்கு காதல் வந்தா எப்படி இருப்பான்னு? அவன் மிரட்டும் போதே நல்லா தெரிஞ்சது உன் மேல எவ்ளோ லவ்வோட இருந்தான்னு என்று சொன்ன அபிஷேக் பிறகு குழந்தைகள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான். தமிழுக்கு அபிஷேக் சொல்வதெல்லாம் பொய் என்று தோன்றியது. அதெப்படி அமுதன் தன்னை காதலித்தாரா? ஒரு முறை கூட அதை அவர் வெளிப்படுத்தவில்லையே. ஒருவேளை வெளிப்படுத்தி நான் புரிந்து கொள்ளவில்லையா? அப்படி தன்னை காதலித்திருந்தால் எதற்கு அபிநயாவை என்று ஒரு நொடி யோசித்தவளுக்கு அபிநயா அமுதனை அண்ணா என்று சொன்னது நினைவிற்கு வந்தது. தன்னுடைய கைகளை பிசைந்து கொண்டு யோசிக்க தொடங்கினாள் தமிழ்.